ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் பர்சன்டேஜ் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கிற சம்ஸ்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஏற்கனவே பர்சன்டேஜ் டாப்பிக்கில் நிறைய சம்ஸ் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். எஸ்ஆர்டிஜே மேக்ஸ் யூடியூப் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். இது அடுத்தது சரிங்களா, இப்படி கண்டினியூஸாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 8th புக்கில் இருந்து தான் எடுத்திருக்கேன் இந்த கணக்கு. ஒரு பள்ளியில் உள்ள 1400 மாணவர்களில் 420 பேர் மாணவிகள். பள்ளியில் உள்ள மாணவர்களின் சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. இப்போ மொத்த மாணவர்கள் கொடுத்துட்டாங்க 1400. அப்போ டோட்டல் வந்து 1400 அது எழுதிங்க. அதுல 420 பேர் மாணவிகள், அதாவது கேர்ள்ஸ் எத்தனை பேர்? 420 பேர். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பள்ளியில் உள்ள மாணவர்களின் சதவீதம் கேட்குறாங்க சரிங்களா. டோட்டல்ல இருந்து கேர்ள்ஸ் எவ்வளவோ அதை கழிச்சிட்டோம்னா பாய்ஸ் எத்தனைன்னு கிடைச்சிடும் சரிங்களா. மாணவர்கள் எத்தனை பேர்னு கணிச்சிக்கலாம். இப்போ இதை கழிங்க பார்க்கலாம். இப்போ 0 10ல் 2 பர்சனா 8, 3 வரும் 13, 13 4 பர்சனா 9. 980 மாணவர்கள் இருக்கிறாங்க, பாய்ஸ் இருக்கிறாங்க சரிங்களா. இப்போ 980ன்றது எத்தனை சதவீதம் கேட்கறாங்க? எதுல? 1400ல 980ன்றது எத்தனை சதவீதம் கேட்கறாங்க கண்டுபிடிக்கலாம். இப்போ பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். மாணவர்களுடைய பர்சன்டேஜ் இப்போ டோட்டல் எவ்வளோ? 1400, மொத்தமா 1400 பேர் இருக்கிறாங்க. அதில் பாய்ஸ் எத்தனை? 980. ஏன்னா மாணவர்களின் சதவீதம் தான் கேட்கறாங்க. அப்போ மாணவர்கள் மேலே எழுதிடுங்க. இன்ட்டு ஒரு 100 போடுங்க. இன்ட்டு 100 சரிங்களா. 2 0 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. இது எனக்கு கீழே 14 இருக்குது, மேலே 980 கேன்சல் பண்ணுங்க. இதால கேன்சல் பண்ணலாம். 7 2 14, இங்கே 4 2 8, மீதி 1, 9 2 18 0 சரிங்களா. 7ஆல கேன்சல் பண்ணுங்க. 7 7 49, ஒரு 0 இருக்குது எழுதுங்க. இப்போ என்ன வரும்? 70%. இப்போ மாணவர்களுடைய சதவீதம் என்ன? 70 சரிங்களா. இப்போ பி தான் மாணவர்களுடைய சதவீதம் என்னது? 70. இப்போ மாணவிகளின் சதவீதம் கேட்டாங்கன்னா 100லேருந்து 70 கழிச்சிருங்க, அவ்வளோதான். 30% மாணவிகள் கேட்டாங்க சரிங்களா. மாணவர்கள் சதவீதம் தான் கேட்குறாங்க, அது 70% சரிங்களா. நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் ரெண்டாவது கணக்கு. ஓர் எண்ணின் 75%க்கும் அதே எண்ணின் 60%க்கும் இடையேயுள்ள வித்தியாசம் 82.5 எனில் அந்த எண்ணின் 20% காண்க அப்படின்னு கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு எண் என்னன்னு தெரியாது, நம்ம எக்ஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஒவ்வொரு எண்ணின் 75%க்கும் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த எண்ணில் 75% சரிங்களா. அப்போ 75% ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் சரிங்களா. அதே எண்ணின் அதே எக்ஸ் தான், அதே எண்ணின் 60%க்கும் இடையே உள்ள வித்தியாசம் சொல்றாங்க. வித்தியாசம் என்ன போடணும்? நடுவில் மைனஸ் போடணும் சரிங்களா. அதே எண்ணின் 60% சொல்லிட்டாங்க. அப்போ 60% ஆஃப் எக்ஸ், 60% ஆஃப் எக்ஸ் எழுதிங்கன்னா, அதாவது 60% இன்ட்டு எக்ஸ் அப்படி எழுதணும். சரி, இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டாங்க? 82.5 ஈக்குவல் டு 82.5 அப்படி எழுதிங்க ஓகேங்களா. வித்தியாசம்ன்றதுனால நடுவில் மைனஸ் போடலாம். இதை கண்டுபிடிக்கிறோம். முதல்ல எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறமா அந்த என்னுடைய 20% கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. 75% ஆஃப் எக்ஸ்ங்கிறது, அப்போ 75%னா வகுத்தல் 100ன்னு எழுதிக்கணும். இன்ட்டு எக்ஸ், ஆஃப்னா எக்ஸ், பெருக்கல் தான் எக்ஸ், ஒரு மைனஸ் போட்டுங்க. 60னா பர்சன்டேஜ்னா 60/100 இன்ட்டு எக்ஸ் ஓகேங்களா. ஈக்குவல் என்னது? 82.5 எழுதிங்க சரிங்களா. இங்க 3 25 75, 4 25 100 ஓகேங்களா. இங்க கேன்சல் பண்ணலாம். ஒரு 0 கேன்சல் பண்ணிருங்க. 3 2 6, I 2 10 ஓகேங்களா. சரி, இங்க என்ன வரும்? 3x/4, 3x/4 மைனஸ் இங்க என்ன வரும்? 3x/5 வரும். 3x/5 ஈக்குவல் டு இங்க என்ன வரும்? 82.5 சரிங்களா. இப்போ இதுக்கு மீசியம் எடுக்கலாம் சரிங்களா. அதாவது எல்சிஎம் கீழே எடுத்து பாருங்க. 4 5 20, இதை எடுத்து இங்க பெருக்கணும், இதை எடுத்து இங்க பெருக்கணும், குறுக்கு பெருக்கல். 3 5 எடுத்து இங்க பெருக்குன்னா 5 × 3 என்ன வரும்? 15x மைனஸ் 4 எடுத்து இங்க மட்டும் பண்ணா 12x ஈக்குவல் டு 82.5 ஓகேங்களா. 15xல இருந்து 12 போச்சுன்னா என்ன வரும்? 3x வரும். 3x/20 எழுதுறேன். 3x/20 ஈக்குவல் டு 82.5. சரி, இப்போ என்ன பண்ணுங்க? இந்த 20 அந்த பக்கம் போங்க, 3 அந்த சைடு போங்க. அப்போ x ஈக்குவல் டு 82.5. இந்த 20 அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல் 20 வந்துடும். வகுத்தல் இந்த 3 பெருக்கல் இருக்கிற 3 இந்த சைடு இருந்துச்சுன்னா வகுத்தல் ஆயிரும் ஓகேங்களா. சரி, இப்போ இந்த 3யும் 82.5 கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணீங்கன்னா இந்த ஒரு முறை வரும். இங்க பாத்தீங்கன்னா 2 6, மீதி 2, 7 21, மீதி 1 வரும். 5 15 சரிங்களா. நடுவில் புள்ளிக்குது 27.5. 27.5 20 பெருக்குங்க. 27.5யும் 20 பெருக்கணும். என்ன வரும்? முதல்ல புள்ளி இல்லைன்னு நினைச்சுங்க, அப்புறம் பெருக்கிட்டு அப்புறம் புள்ளி வச்சுக்கலாம். 0 எடுத்து பெருக்குன்னா 0 ஆயிரும். 2 5 10 0 மிச்சம் 1, 2 14 1 15 5 மிச்சம் 1, 2 4 1 5 சரிங்களா. 5500 வருது. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுன்னா 550. அப்போ எக்ஸோட மதிப்பு 550 ஓகேங்களா. எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம்.
இப்போ என்ன பண்ணணும், அந்த எண்ணின் 20% என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 550ல 20% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ 20% ஆஃப் 550 கண்டுபிடிக்கலாம். நான் போடுறேன் 20% ஆஃப் 550 அதான் கண்டுபிடிக்கணும். 20% 20 டிவைட் பை 100%னாவே 100 இன்ட்டு 550 அப்படி எழுதிங்க. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இங்க இருக்கிற ஜீரோவும் கேன்சல் பண்ணிடலாம். கீழே எல்லாம் கேன்சல் ஆச்சு. இப்போ 2 இன்ட்டு 55 2 இன்ட்டு 55 என்ன வரும்? 110. ஓகேங்களா? சரி, என்ன கேட்குறாங்க, அந்த எண்ணின் 20% காண்கிறான். அந்த எண்ணினுடைய 20% எவ்வளோ? 110. இது ஆன்சர். சரிங்களா? சரி, ஈஸி கணக்கு தான். நான் ஸ்லோவாக நடத்தினா நீங்கள் படம் வேகமாக போட்டுடலாம். சரிங்களா? கான்செப்ட் புரிஞ்சுங்க, இந்த ஸ்டெப் எழுதிட்டீங்கன்னா சரி, ஆன்சர் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் இதுல இருந்து 20% கொண்டு வரணும். சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் மூணாவது கணக்கு. 48 என்பது எந்த எண்ணின் 32% ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். முதல்ல 48 என்பதுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அப்போ 48ன்னு எழுதி ஈக்குவல் டு போட்டுங்க. 48 வந்து என்னன்னு கேட்குறாங்க. எந்த எண்ணின், அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எந்த எண்ணின் 32% ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் இன்ட்டு 32%. சரிங்களா? இதுதான் கான்செப்ட். அப்போ எக்ஸ் இன்ட்டு 32%னா 32 வகுத்தல் 100ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இங்க என்ன இருக்குது? 48. சரிங்களா? 32 100 கேன்சல் பண்ணலாம். 2ஆலே கேன்சல் பண்ணலாம், இல்லைன்னா 4ஆல கூட கேன்சல் பண்ணலாம், நம்ம விருப்பம் தான். சரிங்களா? 1 2 மீதி 1 வரும். 6 12 கீழே 2 10 0. சரிங்களா? மறுபடியும் 2ஆல 8 16 25 2 50. சரிங்களா? சரி, இங்க எக்ஸ் மட்டும் இப்படி வச்சுக்கோங்க. ஏற்கனவே 48 இருக்குது. இந்த கீழே இருக்கிற 25 இந்த கொஞ்சம் நேரம் மேலே வந்துடும். பெருக்கல் 25. அங்க இருக்கிற 8 இந்த கொஞ்சம் மேலே இருக்கிற 8 இந்த கொஞ்சம் என்ன வரும்? கீழே வந்துடும். சரிங்களா? 8 48 கேட்பாங்க. கீழே 1 8 8 6 8 48. சரிங்களா? 25 6 பெருக்குங்க, அதுதான் ஆன்சர். 6 30 0 மீதி 3 6 12 3 15 150. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது? 150. ஓகேங்களா? 48 என்பது எந்த எண்ணின் 32% கேட்குறாங்க. 150னுடைய 32% தான் 48. ஓகேங்களா? சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம், நாலாவது சம். 400ன் 30%-இன் மதிப்பின் 25% என்ன அப்படின்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். 400ன் கொடுத்துருக்காங்களா, 400 எழுதிங்க. இன்ட்டு 30%ன்னு கொடுத்துருக்காங்க, 30% எழுதிங்க. இன்ட்டு மதிப்பின் 25% கொடுத்துருக்காங்க, அப்போ 25% அதையும் எழுதிங்க. ஓகேங்களா? இதெல்லாம் போடலாம். இப்போ 400 இன்ட்டு 30%னா 30/100ன்னு இருக்கலாம். பர்சன்டேஜ்னா வகுத்தல் 100. 25%னா வகுத்தல் 100. ஓகேங்களா? கேன்சல் பண்ண போகலாம். 2 0 இருக்குது, 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0, அதையும் கேன்சல் பண்ணிடலாம். சரி, 10 25 கூட கேன்சல் பண்ணலாம். 2 5 10 5 5 25. சரிங்களா? இப்போ 2 4 கேன்சல் பண்ணலாம். 1 2 2 2 4. சரிங்களா? மீதி இருக்குது 2 3 5 2 3 5 2 3 6 6 5 30. ஆன்சர் என்னது? 30. ஓகேங்களா? 400ன் 30%-இன் மதிப்பின் 25% அப்படின்றது என்னது? 30. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்மள பார்க்கலாம். 5வது கணக்கு. எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸ் ஈக்குவல் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ எக்ஸின் 30%னா எக்ஸ் இன்ட்டு 30% ஈக்குவல் என்னன்னு கொடுத்துருக்காங்க என்பது 150. அப்போ 150ன்னு எழுதிங்க. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் இன்ட்டு 30%னா 30/100ன்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 150. ஓகேங்களா? பாருங்க, இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் மட்டும் இங்கே எழுதிங்க. இங்கே 150 இருக்குங்களா, அது அப்படியே கிட்டோம். இந்த 10 அந்த பக்கம் போங்க. கீழே இருக்கிற 10 மேலே வந்துச்சுன்னா என்ன? இந்த பக்கம் வந்துச்சுன்னா மேலே வந்துடும். இங்கே மேலே இருக்கிற 3 ஈக்குவல் டு அந்த பக்கம் வந்துச்சுன்னா கீழே வந்துடும். ஓகேங்களா? இப்போ 3ஐயும் 150 கேன்சல் பண்ணலாம். ஒரு முறை வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 15 ஒரு 0 சரிங்க. 50ஐயும் 10 பேருக்குன்னா என்ன ஒரு ஆன்சரு? 500. ஓகேங்களா? இப்போ எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. 500 தான். 500ல 30% தான் என்ன? 150. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம், 6வது கணக்கு. எக்ஸின் x% என்பது 25 எனில் எக்ஸ் என்பது என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸின் x% அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு x% என்பது அப்படின்னு கொடுத்துருவாங்க, ஈக்குவல் டு 25. சரிங்களா? எனில் எக்ஸ் என்பது கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எக்ஸ் இன்ட்டு x%னா எக்ஸ் டிவைட் பை பர்சன்டேஜ்னா 100ன்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 25. ஓகேங்களா? சரி, எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குன்னா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஈக்குவல் டு இங்கே ஏற்கனவே 25 இருக்குது. இங்கே வகுத்தில் இருக்கிற 100 ஈக்குவல் டு அந்த கொஸ்டின் என்ன ஆயிரும்? பெருக்கல் 1000 100,000. இப்போ 2 பெருக்கினா என்ன வரும்? 2500. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது? 2500. அப்போ எக்ஸ் என்ன வரும்? 2500னா 50 ஸ்கொயர். 2500னா 50 ஸ்கொயர் எழுதலாம். 50 × 50 தான் என்னது? 2500. ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னது? 50. ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 × 100னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 25 × 8 5
100க்கு ரூட் எடுத்தோம்னா 10, 5 10 கூட பெருக்கினீங்கன்னா 50 அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? 6 கணக்கு ஆச்சு. அடுத்த கணக்கு 7 கணக்கு. நெக்ஸ்ட் 0.5252 என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேக்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா 0.5252 இருக்குதுங்களா? இந்த புள்ளியை கேன்சல் பண்ணணும், பாயிண்ட். சரிங்களா? இப்போ எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளிக்குதுன்னு பாருங்க. 1 2 3 4 ரைட் ஹேண்ட் சைடு தான் வரணும். 4 ஸ்தானம் தள்ளி புள்ளிக்குது. அப்போ 10,000 பெருக்குங்க. சரிங்களா? 4 0 பெருக்கணும். 10,000 வகுத்தால் 10,000. சரிங்களா? பெருக்கினீங்கன்னா மதிப்பு மாறிடும். மேலே எங்கேயும் பெருக்கினா மதிப்பு மாறாது. சரி, இப்போ இது எப்படி இதெல்லாம் மேலே 10,000 பெருக்கிறதுனால இந்த புள்ளி கேன்சல் ஆகும். 5 2 5 2 5252 வந்துடும். வகுத்தல் கீழே என்ன ஆகுது? 10,000. சரிங்களா? என்பது எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. சதவீதம்னா என்ன பண்ணணும்? 100ஆல பெருக்கணும். சரிங்களா? அப்போ சதவீதம்னா 100ஆல பெருக்கணும். சரி, எத்தனை சதவீதம் கேட்குறாங்க, அதனால 100ஆல பெருக்கணும். சரி, 2 0 கேன்சல் பண்ணிக்கணும். இது என்ன வரும்? 5 2 5 2 வகுத்தல் 100ன்னு இருக்குது. ஓகேங்களா? 2 0 கேன்சல் பண்ணிட்டோம். கீழே 2 0 இருக்குது. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி. சரிங்களா? அப்போ 52.52% ஓகேங்களா? 0.5252 என்பது எத்தனை சதவீதம் கேட்குறாங்க? 52.52%. ஓகேங்களா? நீங்க டைரக்டாவும் இது போடலாம். சரிங்களா? டைரக்டா டேலண்ட் இருந்துச்சுன்னா டைரக்டா ஒரே ஸ்டெப்ல பார்த்தோன்னே கூட ஆன்சர் எழுதுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் இங்க பாத்தீங்கன்னா 3 லட்சம் மதிப்புள்ள ஒரு மகிழுந்தை 2 லட்சத்துக்கு விற்றால் அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதம் என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? இப்போ 3 லட்ச ரூபாய் காரை 2 லட்ச ரூபாய்க்கு வித்துறாங்க. அப்போ எவ்வளவுக்கு கம்மியா வித்திருக்கான்? 1 லட்ச ரூபாய் கம்மியா வித்திருக்கான். சரிங்களா? அப்போ அவனுக்கு எவ்வளவு நஷ்டம்? 1 லட்ச ரூபாய் நஷ்டம். ஓகேங்களா? என்ன கேட்கறாங்க? விலை குறிப்பு சதவீதம் தான் கேட்கறாங்க. இந்த 1 லட்ச ரூபாய் இதை சதவீதமா மாத்தணும்னு சொல்லிக்கிறாங்க. எவ்வளவு ரூபாயில 1 லட்ச ரூபாய் நஷ்டம்? 3 லட்ச ரூபாயில 1 லட்ச ரூபாய் நஷ்டம். அப்போ கீழே என்ன எழுதணும்? 3 லட்சம் அசல் விலை என்ன எழுதணும். கீழே எவ்வளவு நஷ்டம்? 1 லட்ச ரூபாய் நஷ்டம். 1 லட்சம் எழுதிட்டீங்க. விலை குறிப்பு சதவீதம் தான் கேட்கறான். அப்போ இன்ட்டு என்ன பண்ணும்? ஒரு 100ஆல பெருக்கிறீங்க. சரிங்களா? சரிதான். இப்போ இதை சால்வ் பண்ணினா ஆன்சர் 5 0 5 0 கேன்சல் பண்ணிடலாம். மேலே நகுது 100, கீழே நகுது 3. அப்போ 100 வகுத்தல் 3%. சரிங்களா? இதுதான் விலை குறிப்பு சதவீதம் எவ்வளோ? 100/3%. இப்படியே வைக்கலாம். இதை ஃப்ராக்ஷனில் கூட மாற்றலாம். சரிங்களா? 100 வகுத்தீங்கன்னா இதால் வகுக்கிறோம், 3ஆல் வகுக்கிறோம். 3ஆல் வகுத்தீங்கன்னா 3 9 மீதி 1 0 3 9ன்னு வரும், மீதி 1ன்னு வரும். சரிங்களா? இப்போ 33 வருது ஈவு. 33 ஈவு, மீதி எவ்வளோ? 1 வகுத்தல் கீழே இங்கே 3 இருந்துச்சுன்னா அந்த 3 தான் இங்கே எழுதணும், வேற எதுவும் இருக்காது. இப்போ 100 33 1/3% விலை குறிப்பு சதவீதம். இந்த ஆன்சரும் கொடுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் சம்ல பார்ப்போம். நம்ம 9th சம். ஓர் எண்ணை 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாம். இப்போ ஓர் எண்ணா எந்த எண்ணம் தெரியாத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ அந்த எண்ணெய் எவ்வளவு குறைக்கிறாங்க? 18% குறைக்கிறாங்க. குறைச்சா என்ன ஆன்சர் வருது? 236 வருது. சரிங்களா? ஒவ்வொரு எண்ணெய் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்ப எக்ஸ் எழுதிங்க. மறுபடியும் அந்த எண்ணில் 18% அதிகரிக்கிறாங்க. இதுல இருந்து ஒரு 18% இன்க்ரீஸ் பண்றாங்க. இப்போ பிளஸ் என்ன பண்றாங்க? 18% அதிகரிக்கணும். மொத்தமா 18% போட்டக்கூடாது. இந்த எண்ணோட 18%. சரிங்களா? அப்போ 18% ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடைக்குது? 236. 236 எழுதிட்டீங்க. ஓகேங்களா? சரி, இப்போ எக்ஸ் பிளஸ் 18%னா 18 வகுத்தல் பர்சன்டேஜ்னா 100ன்னு எழுதிங்க. இன்ட்டு எக்ஸ் அப்படி எழுதிக்கிறீங்க. ஈக்குவல் டு 236. ஓகேங்களா? சரி, இப்போ சால்வ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம்? இது பெருக்கல் தான். 18x/100 அப்படிதான் மீனிங். இந்த 100 எடுத்து இங்கே பெருக்குங்க. என்ன வரும்? 100 இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? 100x பிளஸ் இங்கே என்ன வரும்? 18x. 18x 18x வகுத்தல் இந்த 100 இங்கே பெருக்கிட்டீங்க. இப்போ வகுத்தல் என்ன வரும்? 100 ஈக்குவல் டு 236. ஓகேங்களா? சரி, இப்போ 100xையும் 18xையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 118x வகுத்தல் 100ன்னு இருக்குது. அதான் அந்த பக்கம் எடுத்து போயிருங்க. ஏற்கனவே 236 இருக்குது. இந்த வகுத்தல் 100 அந்த பக்கம் பிரச்சனை என்ன? பெருக்கல் 100,000. ஓகேங்களா? சரி, அப்போ எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுங்க. 236 இன்ட்டு 100 வகுத்தல் என்ன வரும்? 118. ஓகேங்களா? சரி, இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர். இதனால கேன்சல் பண்ணலாம். ஓர் 118 118 பாருங்க. 2 118 236 கரெக்டா வந்துச்சு. சரிங்களா? அப்ப 2 118 236. இப்போ 2 100 மட்டும் தான் இருக்குது. 2 100 பிறகுனீங்கன்னா என்ன வரும்? 200ன்னு வரும். சரிங்களா? அப்போ ஒரு எண்ணெய் 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணெயை காண்கிறாங்க. அந்த எண்ணெய் என்னது? 200. ஓகேங்களா? சரிங்களா? சரி,
200ல 18% தான் என்னது? 200ல 18% 36 வரும். அது கூட்டினா தான் 236 வரும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் சம் கணக்கு. 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் டேஷுக்கு சமம் அப்படின்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? 250 லிட்டரின் 12%, 250 இன்ட்டு 12% எழுதிங்க, எழுதிட்டோம். என்பதுங்கிறது ஈக்குவல் டு போட்டுங்க. 150 லிட்டரின் டேஷ் பர்சன்டேஜ் சொல்லிக்கிறாங்க. அப்போ 150 போட்டுங்க இன்ட்டு டேஷ் சமம்னு சொல்லிக்கிறாங்க. அது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? எக்ஸ். சரிங்களா? இப்போ எக்ஸ் பர்சன்டேஜ், ஏன்னா இங்க பர்சன்டேஜ் தான் ஆன்சர் கொடுத்துருவாங்க. சரி, 250 இன்ட்டு 12/100ன்னு எழுதிக்கலாம். பர்சன்டேஜ்னா வகுத்தல் 100 ஈக்குவல் டு 150 இன்ட்டு எக்ஸ் வகுத்தல் என்ன எழுதிக்கலாம்? 100ன்னு எழுதிக்கலாம். இப்போ ஈக்குவல் இருக்கிறதுனால கீழே 100ம் கேன்சல் பண்ணிடலாம். மேலேயும் கேன்சல் பண்ணுங்க. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. எக்ஸ் அப்படியே ஆகிட்டோம். இங்க என்ன இருக்குது? 25 இன்ட்டு 12 இருக்குது. இந்த 15 பெருக்கல் இருக்குது. இந்த பக்கம் சின்ன நேரம் வகுத்தல் 15. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? 3 5 15, 5ஆல கேன்சல் பண்றோம். 5 5 25. ஒரு முறை வரும் 3, இங்க 4 முறை வரும் 12. 5 4 மட்டும் தான் இருக்குது. 5 4 பெருக்கினா என்ன வரும்? 20. அப்போ எக்ஸ் ஈக்குவல் எவ்வளோ? 20. ஓகேங்களா? அப்போ 20% சி ஆன்சர். சரிங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 20%. சரிங்களா? இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 சம் நடத்திருக்கேன். 10 சம் நல்லா படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? பஸ்.